இவன்தான் சக்கரவர்த்தி. குணத்திலே தங்கம், ஆனால் முன்கோபி. நிலவிலும் நிழல் இருப்பதைப் போல. ரஞ்சித் அனாதையாக வந்த தன்னை வளர்த்து ஆளாக்கிய சக்கரவர்த்தியின் தாய் தந்தையரை தெய்வமாக தொழுபவன். கடமையில் கண்ணும் கருத்துமாக உள்ளவன். பிரகாஷ். ரஞ்சித்தும் சக்கரவர்த்தியும் அவனுக்கு பாசமுள்ள நண்பர்கள். வார்த்தைகளை கொண்டு விளையாடத் தெரிந்த வாயாடி. பேச்சு சாதுரியம் கடவுள் அவனுக்கு தந்த வரம். அந்த விருதுநகர் மர்டர் கேஸ் என்னாச்சு? என்ன சார் தப்பு பண்ண? விட்டுருங்க சார். நீங்க சொன்ன மாதிரி மஞ்சக்குடி ரவுடி ஜம்பு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அவன் அடங்காம பயங்கரமா கூச்சல் போடுறான் சார். கட்டுப்படுத்தவே முடியல. சார் பேசாம சத்தப்பட ஐட்ட புரியல இல்லையா? யார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் தப்பு பண்ண? கைடு சார். பேசாம பா. கைடு சார். என்ன சத்தங்க? கரெக்ட்னா கரெக்ட்ட மாட்டேன்றா சார். கைட தப்பு பண்ண? கரெக்ட்மா. ஆமா. அவசியம் கட்டியா? கைடு தான் தீரணும். கைடு சார். பண்ணல எதுக்கு சார் அழைச்சிட்டு வந்தீங்க? விடுங்க சார். ஒழுங்கா அடங்கி நடந்திருந்தா இப்படி அவமானப்பட்டிருக்க வேண்டியது இல்லையா? பின்ன என்ன சார்? மார்க்கெட்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணப்போ காலங்காலம் வச்சாப்ப என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு என் கையில விளங்க மாட்டி பப்ளிக்ல அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டார் சார். அது அவருடைய தப்பு இல்ல, அவருடைய டியூட்டி. உன்ன மாதிரி ஆட்களை நடு ரோட்ல விலங்கு போட்டு கூட்டிட்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆர்டர். அதான் செஞ்சுக்க. அதுக்கு காரணம் நீங்க தானா? சார் என்ன சாதாரணம் நினைச்சு பப்ளிக்ல அவமானப்படுத்து. நான் யார் தெரியுமா? பழி வாங்குற பாம்பு. என்ன மிரட்டுறியா? என்னோட சர்வீஸ்ல உன்ன மாதிரி பல பாம்புகளை நான் பார்த்துறேன். ஆனால் வச்ச குறி தப்பாம தாக்குற கட்டுமுறை என்ன தலைகுனிய வச்சது போல சமூகத்துக்கு மத்தியில உங்களை நான் தலைகுனிய வைக்கல. ஆம்பளை. இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. இவர் தன் மனைவியை கொலை செய்ததற்கு இவருடைய மனைவி அளித்த மரண வாக்குமூலத்தை விட வேறு என்ன அத்தாட்சி தேவை? இவர் மனைவிதான் ஊமையாயிற்று. எப்படி மரண வாக்குமூலம் கொடுத்திருக்க முடியும்? வாய் வார்த்தையாரா அல்லது எடுத்தாரா? ஜாடையாக தாலியை எடுத்து காட்டியதன் மூலமாக. யுவரானர், தாலியை எடுத்து காட்டியதினால் தாலியை கட்டி கணவன் தான் கொலையாளி என்று எப்படி முடிவு கட்ட முடியும்? தாலி கட்டியவன் கணவன் தானே. யுவரானர், எனது கட்சிக்காரர் தன்னுடைய மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். எப்படி? வயல் வழியிலே கழுத்தறுக்கப்பட்டு உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நேரத்தில் போலீஸ்காரர்கள் மரண வாக்குமூலம் எடுத்திருக்கிறார்கள். ஊமையாக இருந்த காரணத்தால் தன் தாலியை எடுத்து காட்டி தன் கணவன் தான் கொலை செய்தான் என்று ஜாடையாக உணர்த்தினாராம். இதுதான் மரண வாக்குமூலம் என்று போலீஸ்காரர்கள் பதிவு செய்து கொண்டார்களாம். வாக்குமூல வரலாற்றிலேயே இந்த வழக்கு ஒரு திருப்பு முறையாக இருக்கிறது. யுவர் ஆனர், தாலியை எடுத்து காட்டியதினால் கணவன் கொலையாளி என்று போலீஸ் தரப்பு கூறுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், தாலியை எடுத்து காட்டியதினால் தாலியை செய்த பொற்கொள்ளர் தான் கொலையாளி என்று சொல்லுகிறேன். ஏன் இதற்கும் மேலாக என்னால் சொல்ல முடியும். யுவர் ஆனர், தாலியை காட்டியதால் மணவரையில் தாலியை எடுத்துக் கொடுத்த புரோகிதர் தான் கொலையாளி என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா? யுவர் ஆனர், வழக்கை குழப்ப நினைக்கிறார் எனது அருமை நண்பர். குற்றவாளியின் மனைவி தாலி எடுத்து காட்டியதற்கு இத்தனை அர்த்தம் இருக்க வழியே இல்லை. ஏன் இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த கொலையை செய்தவர் தாலி கட்டிய கணவராகவும் இருக்கலாம், தாலியை செய்து கொடுத்த பொற்கொள்ளராகவும் இருக்கலாம், தாலியை எடுத்து கொடுத்த புரோகிதராகவும் இருக்கலாம். மேலும் எனது கட்சிக்காரர் தான் தன் மனைவியை கொலை செய்தார் என்பதற்கு நேரடி சாட்சியங்களே கிடையாது. அதை போலீசாரே ஒத்துக்கொள்கிறார்கள். யுவர் ஆனர், சந்தர்ப்ப வசத்தால் சந்தேகத்தின் அடிப்படையில் கொலைகாரன் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்னம்மா? ஏதாவது தர்மம் பாருங்க சார். அது பாருங்க சார், எல்லாம் என் பசங்க சார். மூத்தது காய்ச்சல், அடுத்தது அம்மை, மூணாவது பேதி, நாலாவதுக்கு பால் இல்ல சார். ஐயோ, என்னம்மா இவ்வளவு வியாதி சொல்ற? வா ஆஸ்பத்திரி போலாம். ஏம்மா சார், முதல்ல இந்த குழந்தையோட பசிக்கு ஏதாவது வழி பண்ணுங்க சார். அப்படியா? வா அந்த கடைக்கு போலாம். பத்தாது சார், இதெல்லாம் பத்தாது சார். அதுங்க தீனிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது காசா கொடுத்தீங்கன்னா. என்ன ரோசி, ஃபைன் கட்டிட்டியா? எவ்வளவு ஃபைன் போட்டாங்க?
கார் ஒன்வேல போனதுக்கு ஃபைன் கட்டிட்டேன். உங்களை கட்டிக்கிறதுக்கு இனிமே தான் ஃபைன் கட்டணும். வெயிட். சக்கரவர்த்தியோட அப்பா அம்மா தான் உன்னை பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வச்சாங்க. உனக்கு மனசுல ஏதாவது அதிருப்தினா நீ அவங்க கிட்ட தான் சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஆமா ரோசி, எவ்வளவு ஃபைன் கட்ட? இத கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? டிஎஸ்பியோட சம்சாரம் ஒரு சாதாரண தப்புக்கு எல்லாருக்கும் முன்னால அவமானப்பட்டு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க நினைச்சிருந்தா இந்த கேஸே இல்லாம பண்ணிருக்கலாம் இல்லையா? நோ, யூ ஆர் ராங் ரோசி. சட்டம் நியாயம்ங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி விலை போட்டு விக்கிற காய்கறி பிசினஸ் இல்ல. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், பிக்ஸட் பிரைஸ் மாதிரி. நீ ஃபைன் கட்டது 100% கரெக்ட். டேய் வாடா காத்தவராயா. ரஞ்சித் எவ்வளவு தூரம்? டாக்டர் சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் சக்கரவர்த்தி ஹாஸ்பிடல் என்ன பாக்குறதாரு என் பேரோட ப்ரொஃபஷனையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு டிஎஸ்பிங்கிற முறையில நான் உங்களை அப்படித்தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஃப்ரெண்ட்ன்ற முறையில நீங்க இங்க வரல? எஸ் மிஸ்டர் ரஞ்சித், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நீங்க ஆத்திரப்பட்டு ஒருத்தனை வழிமறிச்சு படுகாயப்படுத்தினத சீக்கிரம் மறந்துருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. தவறா நடந்துகிட்ட ஒருத்தனை நான் தண்டிச்சேன், மறுக்கல. ஆனா அதே நேரத்துல ஒரு டாக்டரா இருந்து அவன் உயிரையும் காப்பாத்திருக்கான். டாக்டர், உங்க இறக்க சிந்தனை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்காக வழக்கு போடாம இருக்க முடியாது. டிஎஸ்பி சார், நிச்சயமா வழக்கு போடுறதா முடிவுக்கு வந்துட்டீங்களா? எஸ், இட்ஸ் மை டியூட்டி. ஸ்டேட்மென்ட் வாங்க தான் வந்திருக்கேன். கம் ஆன் நவ. டிஎஸ்பி சார், சீரியஸா இருக்கிற பேஷண்ட்டை டாக்டர் கவனிக்கணும். தயவு செய்து அவர் அனுப்புங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவர் சார்பா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். ஓகே? எஸ் டாக்டர், யூ கேன் கோ நவ. Thank you, Mr. Ranjit. Yes, sir. இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா? சக்கரவர்த்தியால எனக்கு ஒரு கேஸ் வரும்னு நினைக்கிறேன். டேய், இந்த மாதிரி தர்ம நியாயத்துக்கு புறமான கேஸுகளுக்கு நீ ஆஜரான உன் மென்னியை முடிச்சு வைப்பா. என்னடா அவசர கொடுக்கறமா பேசுறான்? ஜஸ்ட் a minute. ஏன்டா ஆத்திரப்படுற? அவன் என்னடா சொன்னா? கேஸ் வரும்னு தான சொன்னா, எடுத்து நடத்து வேணா சொன்னா. தாரி வா, ஆஜராவ. மறுபடியும் வா. You fellows behave just like kids. டேய், நான் வரேன்டா. ஓகே ரோசி, நான் வரேம்மா. டேய் வைக்கல, வரேடா. நான் வர மாட்டேன்டா. போற வழியில போட்டு அடிச்சா Hey, just a minute. மெடிக்கல் கவுன்சில்ல உன்னை கடைசி முறையா வார்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரடா? அதுக்கு ஒண்ணு இல்லடா, போற இடத்துல பார்த்து நடந்துக்க. இனிமே அடிதடியில் இறங்குன உன்னுடைய எதிர்காலமே பாழாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்லடா. டாக்டர் சக்கரவர்த்தி என்ற பட்டம் போய் ரவுடி சக்கரவர்த்தி என்ற பட்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லல, இவன் சொல்ல வந்தான். இந்த பரா சக்கரவர்த்தி, நீ இப்படியே போயிட்டு இருந்த உன்னை எல்லாரும் தேர்ட் ரேட் பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லடா. இனிமே யாராவது உபதேசம் பண்ணீங்க பல்ல உடைச்சு கையில விட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னடா சொன்ன? எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொன்ன, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? அதுக்காக மா ரோசோ சூடு சொன்னேன் எதுவுமே இல்லாம இருக்க சொல்றியா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு லிமிட்டடா இருந்தா பரவாயில்ல. உனக்கு டூ மச்சா இருக்குதுன்னு சொல்ல வந்தோம். இது சரிப்பா, கூட்டு நீ இஷ்டப்படி நடந்துக்க. நான் சொல்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேசல. இனிமே என் வீட்டுக்கு நீ வரவும் வேண்டாம். ஆமா, வராதே. டேய், இது ஏன் விடுறா? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றதுக்கு எந்த நாய்க்கு உரிமை கிடையாது. பி கேர்ஃபுல். ரோசி, நான் வரேன்மா. நில்லுங்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் இப்படி நடந்துக்கிறது மரியாதை இல்ல. இப்ப என்ன பெருசா நடந்து போச்சு? எங்க நீங்க அவரை அடிச்சு அவருக்கு மனைவின்னு ஒருத்தர் இருந்தா அதை பார்த்துட்டோம் சும்மா இருப்பாளா? ரோசி, கடைசி முறையா சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி ஏதாவது புகார் சொல்லி என் மனசை கலைக்கலாம் நீ நினைச்ச, கேர்ஃபுல். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இதே மாதிரி ரத்தம் சுத்தக்கூடியவங்க. You are as thick as this blood. Okay? சார், எங்க அக்காவுக்கு இடுப்பு வந்துருச்சு சார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். எதனாச்சும் காசு இருந்தா கொடுங்க சார். இடுப்பு வலியா? உங்க அக்கா புருஷன்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இவர்கிட்ட வந்து கேக்குறேன். டேய், பேசாம இருடா. அம்மா, உங்க அக்கா எங்கப்பா? இதோ இங்க இருக்கு. அக்கா, அடேடே, நீயா? என்னடா ஒரு கர்ப்பிணி பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து நிக்குது, நீயான்னு கேக்குற? என்ன லிங்க் இருக்கே. ஏன்னா இந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் 5-6 குழந்தைகளோட பார்த்தேன். ஏமா கையில ஒரு சின்ன குழந்தை வச்சிருந்தியே, அதுக்குள்ளேயே இப்படி? அந்த அம்மாவுக்கு குடும்ப கட்டுப்பாடு மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன் சார்.
நில்லு. ஏமா ஹாஸ்பிடல்ல நானே கொண்டே சேர்க்கட்டுமா? நான் ஒரு டாக்டர் தான், வேணும்னா நானே பிரசவம் பாக்குறேன். வேண்டாம் சார், எனக்கு 3 மாசம் தான். இப்போ ஒன்னும் அவசரமே இல்ல. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. என்ன சார் நீங்களே வந்து இதெல்லாம் சும்மா விட்டுங்க சார். நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் மன்னிச்சிடுங்க சார். ஏம்மா இப்படி ஏமாத்தி பழைக்கிறது உனக்கு கேவலமா தெரியல? என்ன சார் பண்றது, நானும் இந்த மாதிரி வசதியான வீட்டுல வாழ்ந்தவதான். ஒரு அயோக்கியனால எங்க குடும்பமே அழிஞ்சு போய் இந்த மாதிரி ஏமாத்தி பழைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். உன் கர்ப்பத்துக்கு பின்னால இவ்வளவு பெரிய சோக கதை இருக்கா? இந்தாமா இத வச்சுக்க. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காது, அது உன்னுடைய இளமைக்கு ஆபத்து. ஒழுங்கா முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையான புள்ளத்தாச்சியாவா நாங்க ஆசீர்வாதம் பண்றோம். வரேன் சார். நல்லது. அம்மா என்னதான் கஷ்டம் வந்தாலும் தலகாணியை வயித்துல வைக்காத, தலைக்கு வச்சுன்னு படுத்துக்கோ. வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் கொடுத்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? காலைல தான் வந்தேன். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே, ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த குழந்தை தான் டாக்டர். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? குளோரோமைசிட்டின். இந்த மருந்து எப்போ கொடுத்தீங்க? 1/2 hour இருக்கும் டாக்டர். இந்த மருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் இருந்துச்சா? இல்ல, நார்மலா தான் இருந்தது. ஸ்மெல் ஆல் ரைட். கலர் ஒரு மாதிரியா இருக்கு. இதை உடனே லேபுக்கு அனுப்புங்க, எனக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் வந்தாகணும். ஏன் டாக்டர், போலி மருந்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை லேபில் ப்ரூவ் ஆச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அனுப்புறேன், குழந்தைக்கு போடுங்க. நர்ஸ். டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா குணமாயிடும். நாசமா போறவனுங்க, கடலெண்ணெய், காப்பி தூள், சர்க்கரையில எல்லாம் கலப்படம் பண்றது பத்தாதுன்னு மருந்துலையும் கலப்படம் பண்ணி உயிரையும் எடுக்க பாக்குறானுங்களே, படுபாவீங்க. இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நிக்க வச்சு சுடணும். குட் மார்னிங் சார். மார்னிங். எஸ். எஸ் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. வாட்? அப்படியா? ஐ சி. ஓகே ஓகே. மிஸ்டர் ரஞ்சித். எஸ் சார். 110வது டிவிஷன்ல திடீர்னு சில குழந்தைங்க இறந்துட்டாங்களா, சில பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்களா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மெடிசன் தான் காரணமா இருக்குன்னு டாக்டர் சக்கரவர்த்தி சஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க உடனே அட்டெண்ட் பண்ணுங்க. சார் தாரி வருது. போகும்போது ரோடு நல்லா தானே இருந்துச்சு, என்ன ரிப்பேர்னு போட்டிருக்காங்க. ஓ, கீழே இறங்கு. ஏன் சார்? முதல்ல கீழே இறங்கு. எதுக்குன்னு சொல்றேன். இறங்குறேன் சார். லாரியில என்ன மேல லோடு? ஷோகேஸ் லோடுங்க. அப்படியா? கான்ஸ்டபிள். எஸ் சார். லாரியை செக் பண்ணுங்க. டேய், stay here. Come here. சார், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவ்வளவு போலி மருந்து சார். ஏ மேன், சோப்பா? இன்ஸ்பெக்டர், லாரி ஸ்டேஷன் கொண்டு வாங்க. சரி சரி, வண்டி எடு. எடுக்கிறேன் சார். கமான் கமான். குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். உட்காருங்க. நாங்கெல்லாம் உட்கார வரல. ஏன் உங்க 3 பேருக்குமே பைல்ஸா? அப்ப நின்னுகிட்டே பேசுங்க. நாங்க யாரு, எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல. அப்படியெல்லாம் உங்க நெத்தில எழுதி ஒட்டின மாதிரி எனக்கு தெரியலையே. அவரு சட்டம் தான் படிச்சிருக்காரு, ஜோசியம் படிக்கல. வக்கீல் கிட்ட பார்ல நிக்க வேண்டியவங்களும் வர்றாங்க, நிக்க முடியாம தள்ளாடிக்கிட்டே பார்ல இருந்து வர்றவங்களும் வர்றாங்க. இதுல நீங்க எந்த பார்ல இருந்து வர்றீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நாங்கெல்லாம் மருந்து கடை வியாபாரிகள் சங்கத்தின் அங்கத்தினர்கள். இப்ப நாங்க விவரமா சொல்ல தேவையில்லை, நீங்க தான் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்களே. ஓஹோ, இந்த போலி மருந்து கேஸா நீங்க? சார், அந்த மருந்தை தயாரிச்சவன் ஒருத்தன், நாங்க முறையா பணம் கொடுத்து வாங்கி விக்கிறவங்க. அந்த மருந்தை தின்னுட்டு யாராவது செத்தா அதுக்கு நாங்களா சார் பொறுப்பு? அதனால அந்த மருந்து கடைக்காரங்களை தண்டிக்க கூடாதுன்னு பேசி இந்த கேஸை உடைக்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு. சரின்னு சொல்லுங்க. செலவு நோட்டு தயாரா இருக்கு.
ஏயா சவல புள்ள கிட்ட அழுகல் வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி சரவணோட்டை கிட்ட காட்டுறீங்களா? என்ன யாரு நினைச்சுக்க? என் 2 கண்ணுல ஒரு கண் டாக்டர் சக்கரவர்த்தி, இன்னொரு கண் டிஎஸ்பி ரஞ்சித். ஒருத்தன் உங்களை கண்டுபிடிச்சவன், இன்னொருத்தன் உங்க சிண்ட பிடிக்க போறவன். அவங்க 2 பேரையும் முறியடிக்கிறதுக்காக எங்கிட்ட நீங்க கொலையடிக்கிறீங்களா? மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. இல்ல டிஎஸ்பிக்கு போன் பண்ணி லஞ்சம் கொடுக்க வந்தாங்கன்னு இவங்க மேல இன்னொரு கேஸையும் புக் பண்ண வேண்டியதுதான். ஓஹோ, உங்களை எங்க எப்படி சந்திக்கிறோமோ அப்படி சந்திக்கிறோம். சந்திக்கிறீங்களா சந்தி சிரிக்க போறீங்களான்றத பாப்போம். கல்யாணி, செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி குதிச்சுட்டு போறானுங்க பாத்தியா? குளத்துல குதிக்கிற மீன்களை பிடிக்கத்தாங்க வலை வீசணும். இதெல்லாம் குழம்புல கொதிக்கிற மீனுங்க, தப்ப முடியாது. There you are. அது இருக்கட்டும், நம்ம கேஸ் கொஞ்சம் வாய்தா தள்ளி போடுவோம். இவரு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. எங்க போயிட போறாரு? நம்ம கலப்பட மருந்துகளை கண்டுபிடிச்ச கெட்டிக்கார டாக்டர், நம்ம ஆட்களை கைது செய்த கெட்டிக்கார டிஎஸ், நம்ம வழக்கை ஏத்துக்க மறுத்த கெட்டிக்கார லாயர், இன்டெலிஜென்ட் பீப்புள். நம்ம எதிரிங்க பலசாலிகளா இருக்கலாம், ஆனா அறிவாளிகளா இருக்கப்படாதது ஆபத்து. சார், இந்த 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள் சார். அவங்க 3 பேரும் நண்பர்களா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, ஆனா நமக்கு இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவங்க 3 பேரையும் நமக்கு நெருங்கின நண்பர்களாக்கிக்கணும். அதுக்கு வழி இல்லைன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா மாறணும். அதுக்கு வழி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரும் இரக்கம் இல்லாத நெஞ்சும் என்கிட்ட இருக்கு.